Pagomali, va. Pagomali. Pagomali. Va, va, Pagomali. Pagomali. Aku buka biar. Pagomali. வேற கூப்பிடுங்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான பதிவோடு இந்த பதிவு வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். நான் தமிழர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு பண்பாடு அப்படிங்கிறது வேளாண் பண்பாடு. வேளாண் பண்பாட்டில் ஒரு அங்கமாக இருப்பது கிடைமாட்டு தொழில் அப்படிங்கிறது. ஆண்டாண்டு காலமாக கிடைமாட்டு தொழில் தமிழர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப செழுமையாக இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு பரிதாபத்துக்குரியதாகவும் சிக்கலுக்குரியதாகவும் மாறி இருக்கிற இந்த சூழலில் இந்த பதிவு மிக முக்கியமானது. இந்த பதிவுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, மதுரை ஊமச்சிக்குளத்தை அடுத்திருக்கக்கூடிய ஒரு கூலப்பாண்டி என்கிற கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வேளாண் பகுதியில் ஒரு கிடைமாட்டு தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க, அல்லது கிடைமாடுகளை அடைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து அவங்களை சந்தித்து நம்ம பேசுகிறோம். வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல. உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் மணிகண்டன். மணிகண்ட ஐயாவிட்ட வந்து கிடைமாட்டு தொழிலில் எத்தனை தலைமுறைகளாக நீங்கள் இருக்கீங்க? 4 தலைமுறை இருக்கு. 4 தலைமுறையாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பூர்வீகம்னு ஒன்று இருக்கும்ல, அது எது உங்களுக்கு? பூர்வீகம்னு சொன்னால் மைக்குடி, மதுரை மாவட்டம் மைக்குடி அப்படின்னா திருமங்கலம் பக்கத்தில். திருமங்கலம் பக்கத்தில் மைக்குடி அப்படிங்கிறதுல. இப்போ அந்த மைக்குடி வந்து கிடைமாட்டு தொழிலுக்கு ரொம்ப பிரபலமான ஊரோ? ஆமாம். எத்தனை குழுக்கள் அல்லது எத்தனை மக்கள் வச்சுருக்காங்க? அது அங்கே ஒரு 10 கடை இருக்கு. ஒரே பங்காளி தேவைக்கப்புறம் 10 கடை வச்சுருக்காங்க. 10 கடை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கிடைமாட்டுகளோட வெவ்வேறு தமிழ்நாட்டினுடைய பகுதிகளுக்கு நீங்கள் போகக்கூடியவங்க தான். ஆமாம். ஒரு மணிகண்டன் அண்ணாட்ட நான் வந்து கேட்குறது, தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் கிடைமாடுகள் வந்து அதிகமாக வளர்க்குறாங்க? கிழக்க வளர்க்குறாங்க. கிழக்குன்னா எந்த பக்கம் சொல்லுவீங்க? திருப்போணம் சைடு. திருப்போணம் பக்கம். ஆமாம். இங்கிட்ட நம்ம மதுரைக்கு தக்க செட்டியோளம், தொட்டியை வெட்டி அங்கிட்டு பூரா வளர்க்குறாங்க. 10,000 வளர்க்குறாங்க. 10,000 வரைக்கும் மாடு வச்சுருக்காங்க. மாடு வச்சுருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இத்தனாயிரம் மாடுகள் இருக்கும் அப்படின்னா சும்மா ஒரு கணக்கு மாறும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தோம்னா 50,000 மாட்டுக்கு மேலே இருக்கு. 50,000 மாடுகள் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் 4 தலைமுறை தாத்தாக்கள் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ எத்தனாயிரம் மாடுகள் இருந்திருக்கணும்? அப்போ எல்லாம் கம்மி தான். தாத்தா காலத்தில் அவங்க தானே உருவாக்குனது. 100 மாடு இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்படியே வளர்த்தெடுத்து அப்படியே பெருக்கிட்டாங்க கொண்டு வரீங்கல்ல. இப்போ ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து சில ஜாதிகள் இருக்கும், இந்த ரகம் இந்த இது அப்படின்னு மாதிரி. உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது என்னது, அல்லது தமிழ்நாட்டில் அதிகமாக என்ன இனம் இருக்கு? எங்ககிட்ட இருக்கிறது புலிக்குளத்து ரகத்தை சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. சரி சரி. ஆமாம். மற்றது நிறையா ரகம் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது இந்த ஒரு ரகம் தான் இருக்குது. புலிக்குள வகைரா. புலிக்குள வகைராங்கிறதுக்கான அந்த வேர் எங்கே இருக்குது? அது எங்கே வந்து எந்த ஊர்? அது எப்படி அது உருவாகி வருது? அந்த வரலாறு உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுமா? அது நம்மளுக்கு தாத்தா காலத்தில் இருந்து இருக்குது. ஓ சரி சரி. இதனுடைய ஜாடைகள் எப்படி இருக்கும்? அதோட உயரங்கள், கொம்புகள் அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொம்பு இருக்குல்ல பாருங்க, ரொம்ப சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்கு. சிறுசாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். நாள் ஆக கொஞ்சம் வயசு ஆக மாட்டுக்கு கொம்பு வளரும், பெருசாகும். ஜல்லிக்கட்டுக்கு போகுது நம்ம கண்டு பூரா. ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாட்டு கண்டுக்கு தான் போகுது. நாட்டு மாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜல்லிக்கட்டுகளுக்கும். ஆமாம், இதுதான் ஒரிஜினல் நாட்டு மாட்டு கண்டுக்கு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்களா? இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. கண்டுலேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த கண்டுலேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. 6 மாத கண்டு 7 மாத கண்டுல வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து சில கேள்விகளை நம்ம அதை நோக்கி நம்ம கேட்கணும். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டை வந்து இன்னைக்கு தடையை நீக்கம் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ஊர்களில் எல்லா ஊர்களையுமே இப்போ அலங்காநல்லூர், பாலமேடு மட்டும் இல்லை, சின்ன சின்ன கிராமத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியான சூழல்ல கிடைமாடுகளுக்குடைய வளர்ச்சியில ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கா இல்லை? இருக்கா? ஆமாம், கண்டு எல்லாம் நல்லா விற்கிதுல எங்களுக்கு. மக்கள் வந்து கண்டு அதிகமாக வாங்குறாங்க இந்த ஜல்லிக்கட்டு இது பிரச்சனைக்கு அப்புறம். இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு காளைக்கு உரிய காளை கண்டுகள் வந்து எந்த சாடையை பார்த்து எப்படி வாங்குறாங்க, நீங்க எப்படி கொடுப்பீங்க? நீங்க எல்லா கன்றுகளும் ஜல்லிக்கட்டு கன்றுகளாக மாறிடுமா? இல்லை, அப்படி வராது. நல்லா நெட்டு ஓட்டு பார்ப்பாங்க. மச்சம், மரக்கண்டு,
சுத்த வெள்ளை அப்படி பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. எல்லா கண்டையும் வாங்க மாட்டாங்க. திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். சுழி இல்லாத கண்டை வாங்குவாங்க. சரி. சுழி இருக்கக்கூடாது கண்டு. சுழி இருக்கக்கூடாது. ஆமாம், நல்லா நெட்டு போக்கா இருக்கணும் கண்டு. ஒவ்வொரு ஆளுக்கு மரக்கண்டு பிடிக்கும், ஒரு ஆளுக்கு வெள்ளை கண்டு பிடிக்கும், ஒரு ஆளுக்கு இந்த அப்படி செவலை கண்டு பிடிக்கும். அப்படி ரகம் பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாடுகளில் சுழி பார்க்குறதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது என்னது? சுழி பார்க்குறதுனா என்னது? இதுதான் நல்ல சுழி. ஓ, இந்த ஒரு சுழி தான் நல்ல சுழி. ஒரு சுழி இருக்கு. ஆமாம், இதில் சுழி இருந்தால் திமிழ் சுழி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா. ஆமாம், இதில் சைடில் விளையிருந்தா புரியாஞ்சுழி இப்படி நட்டா அப்படி கிடக்கும். ஓ அப்படியா? புரியாஞ்சுழி. இங்கே கிடந்தா வாழ்ச்சுழி. வாழ்ச்சுழி. ஆமாம், இங்கே இப்படி இப்படி கிடந்தா கொண்ட வளையம். கொண்ட வளையம்டுவாங்க. சரி சரி சரி. டவுலாக கிடக்கும். இதுதான் சுழி கண்டு. இப்போ இதுக்கு சுழி கிடையாது, இது நல்ல கண்டு. இதே சுழியாக இருக்கு பாருங்க. ஓ ஓ ஓ. இப்போ எது வந்தால் ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க? வேணாம். அதை நான் சொன்னது பூராமே தமிழ் சொல்லி இங்கே இருந்து புறாஞ்சொல்லி புரியாஞ்சொல்லி ஏறு புரியானா நல்லதுன்னுவாங்க. இதில் இறங்கு புரியான்னு ஒன்று இருக்கும். ஓ, இப்படி இந்த மாதிரி நட்டா அப்படி வரும். இந்த மாதிரி வரும். இது இப்போ இந்த கண்டு போட்டு எத்தனை நாள் ஆச்சு? இது இந்த கண்டு போட்டு இப்போ 3-4 நாள் தான் இருக்கு. ஓ, 4 நாள் தான் ஆகுது. இதை பார்த்தாலே சொல்லிடுவீங்க. இது வந்து இப்போ இதுக்கு போட்டு கொண்டு போகலாமா? ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்கறதுக்கு இப்போ முடியாது, 6 மாதம் ஆகணும். இல்லை இந்த கண்டை செலக்ட் பண்ணலாமான்ற. இது பொட்டக்கண்டுல. ஓ, பொட்டக்கண்டா? காளாங்கண்டுனா பார்க்கலாம். இதில் இந்த பொட்டை மாடு வாங்குறதுலையும் சுழி பார்க்கறது. பொட்டை மாடு வாங்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்படியா? காளாங்கண்டு தான் பார்ப்பாங்க. ஓ ஓ. இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எத்தனை கண்டுகள் இந்த ஜல்லிக்கட்டுக்காக இதாகும் வாங்குறாங்க? அது மாடு போடுறது தக்கன இருக்கு. 50 கண்டு போடுச்சுன்னா அதில் 30 கண்டு நல்லா பறக்கும். 20 கண்டு இந்த மாதிரி சுழி ஏதாவது கோளாறு, அதாவது அவங்க கேட்குற அந்த கோளாறுகள் இல்லாத. அப்படி சுழி கண்டு பூராமே நாங்கள். இப்போ ஒரு 6 மாதம் கண்டு விற்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட் எவ்வளோ உங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு? ஒரு கண்டு 10 ரூபா 11 ரூபா கண்டு தக்கன. ஓ, இப்போ இதை தவிர்த்து அந்த கோளாறான சுழிகளாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்போ விற்பனைக்கு போகும்? அது கொஞ்சம் பெருசாகி அந்த கேரளா நோம்புக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. அடிமாடுக்கு தான் போகும். அடிமாடுக்கு தான் அது போகும். எல்லாத்தையும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வித்துருவீங்களா இல்லை வேற ஏதாவது? வித்துருவாங்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து காளை இனப்பெருக்கத்துக்கு எப்படி நீங்கள் சரி பண்ணி விடுறீங்க? இனப்பெருக்கத்துக்கு நல்ல கண்டா பார்ப்போம் நாங்களே. நல்ல தாய் வர்க்கமான மாடாக பார்ப்போம். நல்ல பால், நல்ல உயரமான மாடு கண்டு, நல்ல எட்டு கண்டாக இருந்தால் நாங்கள் விட்டுருவோம் கலைக்கு. நீங்களே நாங்கள் வச்சுக்கிறோம் கலைக்கு. உங்களுக்கே தெரியும் இது வந்து காளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இப்போ 500 மாடு இருக்குது அப்படின்னா எத்தனை காளை மாடு உங்களுக்கு? ஒரு 10 காளை வருவோம். 10 காளை இருக்குது. இது வந்து தானாலாம் வந்து வெளியிலேருந்து மருத்துவர்களை கூப்பிட்டு வந்து அந்த வேலை ஊசி மாத்திரை எதுக்குமே அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அது என்ன நோய் வந்தாலும் அதான் எந்திரிச்சிரும் போனது. இப்போ ஒரு கோழி வளர்க்குறாங்க. கோழி வளர்க்குறதுக்கு இத்தனை மாதத்தில் ஊசி போடணும், மழை காலத்தில் ஊசி போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்படி கிடை மாடுகளில் நீங்கள் எதுவும் பரிசோதனை செய்யலாம்? எதுவுமே கிடையாது. ஊசி மாத்திரை எந்த இதுக்குமே வேலை கிடையாது. ஏதாவது நோய்களை சந்திக்கும் தானே இதுவும்? ஆமாம், நாங்கள் இயற்கையாகவே நாங்கள் இந்த மஞ்சள் கொலை நல்லெண்ணெய் அதில் ஊற்றி விடுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா, வகுத்து பிரச்சனைனா அதில் சரியாயிரும். செத்தாது. இயற்கை எதையா நாங்களும் ஊற்றுவோம். இயற்கையை தான் கொடுப்பீங்க. ஆமாம். ஆனால் அது ஒரு பெரிய மோசத்தை உண்டாக்காது பெருசாக. அதெல்லாம் அது தற்காத்து வாழ ஆரம்பிச்சிடும். மருத்துவரை கூட்டிட்டு வர மாட்டேங்க? மருத்துவருக்கு வேலையே கிடையாது. கேட்டால் கால்நடை மருத்துவரை வரமாட்டார். ஊசி மருந்துக்கு வேலையே கிடையாது. காண நோய், அது இந்த கால் அம்ம நோய், கீழே வந்து நிற்காம காண நோய், அம்ம நோய் இதெல்லாம் வரும். அதான் போயிடும். மாரியம்மன் கோயிலில் போய் தீர்த்தம் கொண்டு வந்து தொளிச்சு விடுவோம். அதான் போயிடும். காண நோயின்னு வீட்டு மாட்டுக்கெல்லாம் ஊசி போட்டு திரிவாங்க. அந்த இதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. இப்போ நம்ம வந்து சாணத்தை நீங்கள் வந்து காய வச்சுருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஏன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த சாணத்தை வாங்கிட்டு போய் விவசாயத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கு ஏன் பயன்படுத்துறது இல்லை? அது என்னன்னு தெரியலையே. விவசாயத்தில் நிறைய ஈடுபாடு இல்லை. இப்போ நம்ம ஏரியா மக்களுக்கு கிராமத்தில் தமிழ்நாட்டிலே இல்லையா? அங்கிட்டு போனால் போடுவாங்க. நம்ம திருமங்கலத்துக்கு அந்த பக்கம் அம்மா வட்டி அந்த ஏரியாவில் போனோம்னா கடை விடுவாங்க. அவங்க ஊரை மக்காச்சோளத்துக்கு அந்த நேரத்துக்கு கரிசக்காட்டு பகுதியில். ஆமாம், அதுக்கு போடுவாங்க. நம்ம பக்கம் இங்கிட்டு போடுறதில்ல யாரும். ஐயாக்கரை ஏரியாவில் 1-2 பேர் போடுறாங்க. அப்போ நேரடியாக இந்த சாணங்கள் எல்லாமே எங்கே போகுது? அது எங்கே போகுது தெரியல. வந்து ஏற்றுறாள் கேரளாக்காரங்க. எத்தனை அந்த கான்ட்ராக்ட்காரர்கள் இருக்காங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு 10-20 வண்டிக்கு மேலே இருக்காங்க. சொந்த லாரி வச்சு அப்படியே ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஆமாம், அவங்க வர மாட்டாங்க. இங்கே ஏஜென்ட் நம்ம ஆளுக தான் வாடிப்பட்டியில் இருக்கு. அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. ஆமாம், அவங்க தான் ஆளுக அள்ளி விடுறது எல்லாமே புரோக்கரு. அது என்ன நடக்குது உங்கள்கிட்ட வாங்கிட்டு அங்கே எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு தெரியாது.
பால் கறக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ தானாவே கண்டு போடுது, பால் கறக்குதுன்னு இருக்கு. இப்போ அந்த பாலெல்லாம் வந்து விற்பனை செய்வீங்களா? விற்கக்கூடாது, பாலெல்லாம் விற்க மாட்டோம். யாரும் கேட்டால் ஓசியாக கொடுப்போம். பால் மோர் ஓசியாக கொடுப்போம், விற்கக்கூடாது. விற்றா நம்மளுக்கு சரியாக வராது. அந்த காலத்தில் வாக்கு அது. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லாம் நாங்கள் இதில் திடுறோம். வீட்டில் இருக்க ஆளுங்க ஏசி ரூமில் இருக்காங்க, சீக்கு வந்துடுது. நாங்கள் இதில் திடுறோம், எங்களுக்கு எதுவும் வராது. அது காரணம் இடி என்ன இடி விழுந்தாலும் அதே நான் வாக்கு. நாங்கள் பால் எதுவும் விற்கிறது இல்லை. யார் வாக்கு அது? அது முன்னோர்கள் வாக்கு. அது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம். எப்போ வாங்கி கேட்டால் வந்தால் கொடுப்பீங்க, பிரித்து கொடுக்குறது அப்படின்றது? சாயந்தரமாக வரணும். ஒரு 100 மாடுண்டா ஒரு 10 மாடு நிற்க. ஒரு மாட்டுக்கு ஒரு 1/4 லிட்டரு ஒரு இப்படி தான் இருக்கும். சுத்தமான நாட்டுப்பாலில். ஆமாம் ஆமாம். எதுவும் பின்னாக்கு தண்ணியாக எதுவும் கிடையாது நம்மகிட்ட. புல்வெளியில் மேய்க்கிறோம், தண்ணிக்கு கம்மையில் விடுறோம், அவ்வளோதான். சுத்தமான நாட்டுப்பால். யாரும் கேட்டால் ஒரு வைத்தியத்துக்கு எதுக்குன்னு வந்து கேட்பாங்க, ஓசியை தான் கொடுப்போம். இப்போ நீங்களே ஒரு சொன்னீங்க, மேய்க்கிறீங்க, கம்மாயில் வந்து தண்ணி காட்டுறீங்க. ஆமாம். தண்ணி அவங்க மாட்டுக்கு கொடுக்கறது அங்கே தான். நீங்கள் இப்போ ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. ஆமாம், ரொம்ப பிரச்சனை. மணி என்னாட்ட கேட்குறது, உங்களுக்கு வேலை செய்கிற இந்த தொழில் செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? அதே ஊராக போனால் இப்போ விரட்டுறாங்க. வீட்டுக்கு 2 மாடை வாங்கி வச்சுக்கிட்டு அங்கன வராது அங்கன வர. வயக்காட்டுக்காரர் விரட்டுறதில்ல, வேற ஆளுகதான் விரட்டுறாங்க. அதை எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள்? சமாளிச்சு தான் போகிறோம். என்ன செய்யறது? அடிக்க வராங்க, வைவாங்க. தண்ணிக்கு போனால் கம்மாயை குத்தி கெடுத்துக்கிட்டு தண்ணிக்கு வராதுன்றாங்க. கம்மாய்க்கு மீன் ஊரம் செத்து போன்றாங்க. இந்த பிரச்சனை தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கம்மாய்க்குள்ளே போகிறேன்னா அங்கே போய் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையோ மற்ற தலைவர்கிட்ட பேசுவீங்களோ? முக்கியமான ஆளு அந்த ஊருக்காரர்களை பிடிச்சி பேசுவான். இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு தண்ணிக்கு விட்டுக்கிறோம் அப்படின்னு பேசுவோம். அவங்க பெரிய மனுஷனாக இருந்தால் வந்து சரி அந்த கம்மாக்காரர்களை சத்தம் போட்டு போவாங்க, விடுங்கப்பா மாடு தண்ணி குடிக்கிறீங்கன்னு. மற்ற ஒவ்வொரு ஊரில் வர மாட்டாங்க. அவங்க 2 லட்சம் கொடுத்துருக்காங்க, 3 லட்சம் கொடுத்துருக்காங்க கம்மாய்க்கு. நாங்கள் சொல்ல முடியாது பண்ணுவாங்க. இப்போ ஒரு என்னன்னா, தொடக்கத்துல இருந்த வேளாண் விவசாயம் செய்யறது குறைஞ்சிருச்சு நம்மளுக்கு இப்போ. ஆமாம், அப்படி தானே? ஆமாம் ஆமாம். எல்லாமே வீட்டு மனைகளாயிருச்சு, நகரங்களாக மாறிடுச்சு. இடம் சுருங்குது. ஆமாம், சுருங்கிருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி சுருங்கிருச்சு. உங்கள் காலகட்டத்துக்குள்ளேயே இந்த மேய்ச்சலுக்குரிய பிரச்சனைகள் என்ன? ஏன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இல்லை இதுக்கு வேறு தீவனங்கள் வாங்கி போட்டால் இது சமாளிக்க முடியாது? போட முடியாது. தீவனம்லாம் வாங்கி இதுக்கு போட முடியுமா? தீவனம் வாங்கி போட்டால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் போட்டாலும் ஒரு நிமிஷம் திண்டு விட்டு போயிடும். பிரச்சனை பெரிய பிரச்சனை. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஓட்ட முடியும் இந்த தொழில். அப்படி சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப நாளைக்கு இந்த மாடை வச்சு இழுக்க முடியாது. ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னைக்கு மலைக்காட்டில் மேய விடுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீரும். அந்த மலைக்காட்டில் முந்தி எங்கள் தாத்தா காலத்தில் போய் மேய்ச்சிருக்காங்க. டோக்கன் வாங்கி மாட்டுக்கு இவ்வளோ 1 ரூபா 50 காசு சீட்டு வாங்கி அதை நிப்பாட்டி விட்டாங்க. அதை நிப்பாட்டு வந்து இப்போ இந்த மாடுகள் பூரா போட்டு பிரச்சனை. சரி, இப்போ ஒரு ஆளு மாட்டை வித்துடுறாங்க, இந்த தொழிலை விட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ நீங்கள் சரியாக சொல்கிறீங்க. மாடு போய் மேயத்தான் போகுது, மலையில் போய் மேயிருந்தா என்ன பிரச்சனை? ஏன் அரசு வேணான்னு சொல்லுது? அது யாரோ ஒரு கலெக்டர் விதையை பூரா செடியை பூரா திட்டு விட்டா முளைக்காதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு போயிட்டாரா. யோசிச்சு பார்த்தா இதுதான் விதை பெருக்கிறது. அப்படி. ஆமாம், இது பிரச்சனையாக இருக்குன்னு அவங்க நிப்பாட்டி விட்டாங்களா. இப்போ இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் மலையை வெட்டுறாங்க, சல்லி இறக்கிறாங்க, மண் இறக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. மாடு போய் மேய்றது பிரச்சனை ஆகுது. ஆடு மாடு மேய்றது. திரும்ப சொல்லுங்க. மலையை பூரா அழிக்கிறாங்கல்ல, எம்சாண்டி அரைக்கிறேன், சல்லி அரைக்கிறேன்னு. அது இயற்கை வளத்தை பூரா அழிக்கிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. இந்த மாடு மேய்றதுதான் பிரச்சனை. ஆடு மாடு மேய்றதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்கல்ல. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கிடை மாடுகள் கூட்டமைப்புன்னு இருக்கும்ல. ஆமாம். அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ அங்கே இருக்கிற நிறையா கொடுத்தாச்சு, மனுலாம் கொடுத்தாச்சு. அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்க. இது பெரிய பிரச்சனை. மாடை சார்ஜிட்டு போகிறதே பிரச்சனையாக இருக்குது. ரோடு பூரா ரோட்லேயே சார்ஜ் போகிறாப்ப இருக்குது. வயக்காட்டுக்குள்ள வரக்கூடாதுறாங்க. அப்புறம் ரோட்டில் போனால் வாகனங்கள் ஊட வந்து முட்டுது. மாடு நிறையா சேதமாகுது, கால் உறிஞ்சி போகுது, செத்து போயிடுது. இதுக்கு ஒரு காப்பீடுகள் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்லை. காப்பீடுலாம் எந்த காப்பீடும் இல்லை. ஒரு மாடு இறந்து போயிடுச்சு அதுக்கெல்லாம் இல்லை. அதெல்லாம் நாங்கள் போடுறதில்லை. இப்போ உங்களுக்கு இதை சரி பண்ணணும்னா என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் இது வந்து 2000 வருஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அமைப்புன்னு வச்சுங்களேன். தலைமுறையாக வருது. இது வந்து துண்டாகுது அப்படின்னா ஒரு பெரிய நட்டம் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் தான். இதை வந்து அரசுகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட இதை சரி பண்ணணும்னா என்னென்ன வேணும்னா சரி பண்ணலாம்? அதே எந்த ஊரில் விரட்டக்கூடாது. போனால் அது மாடு மேய்க்கிறதுக்கு மேய்ச்சிட்டு போங்க பண்ணணும். மலையில் மேய்க்கிறதுக்கு பெர்மிஷன்.
ஓ, இதுதான் அப்படின்னா சரி பண்ணலாம், ஓரளவுக்கு சரி பண்ணலாம். ஓரளவுக்கு சரி பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடும். இந்த ஆடு மாடு ஏன்னா அழியாது. இவ்வளோ பிரச்சனை வந்தால் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அடுத்து எங்கள் பிள்ளைய மேய்க்க வர மாட்டாங்க. இல்லை இப்படி பிரச்சனை இல்லை, இவரை படிக்கிறவங்க இதுக்கு இந்த வழின்ட்டுருவாங்கல்ல. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து இந்த பதிவு வழியாக வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒன்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கிடைமாடுகளை பற்றியான புரிஞ்சுக்கணும். முதல்ல மக்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி குடிக்க வருது அப்படின்னா, மாடை தண்ணி காட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. கம்மா ஏலத்துக்கு வராங்கன்னா ஏலத்துக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லணும், ஐயா ஆடு மாடு தண்ணி குடிச்சது போதே அவனுக்கு மீனுன்னு சொல்லணும். அப்படியான ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் யூனியன் ஆஃபீஸில் தலைவரோ விடுறாருன்னா சொல்லணும், ஆடு மாடு தண்ணி குடிக்க நீ எதுவும் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏலத்துக்கு விடணும். ஒரு மாடு தண்ணி குடிச்சு அங்கே இருக்கிற தண்ணி வத்திருமா என்ன? ஆமாம், வத்திருமா? வத்தும்ல. அப்படியா? தண்ணி குறையும்ல. ஓஹோ. ஒரு மாடு ஒன்று எப்படி ஒரு நாளைக்கு 10 லிட்டர் குடிக்கும்ல. அப்போ அதனாலேயே அவங்க வந்து வேணாம் வேணாம் அப்படின்றாங்க. இப்போ மலைக்குள்ள போய் மாடு மேய்ச்சிட்டு திரும்பத்தான் செய்றீங்க. ஆமாம், மேய்க்கிறீங்க, கீழே இறங்கி இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாம். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க, நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? நீங்க அதுதான் அந்த செடி இதெல்லாம் வளர்கிற செடியை கடிச்சு போடும், செடி வேணாம் அழிஞ்சு போகும் அப்படி இப்படின்னு சொல்லி நிப்பாட்டி போகிறாங்க. செடி பெருக இந்த பழத்தை தின்ட்டு அங்கிட்டு போய் சாணியில் விதைய வந்து இப்போ சீமக்கரில் சாப்பிடுது. சாணி விட்டால் அந்த முள் முளைக்குதுல்ல. ஆமாம் ஆமாம். அது மாதிரி அப்புறம் விதை முளைக்கும்ல, அது தெரிய மாட்டேங்குது. சரி, உங்களுக்கு இந்த தொழிலில் வந்து பிரச்சனைகள் நம்ம பேசுகிறோம், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சில விஷயங்களை பேசுவோம். வருமானம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? வருமானம் இந்த சாணி ஓடுறது, என் மாடு சாணி வச்சு தான் கிடைக்குது. என்ன யாரும் கடை விட மாட்டாங்க நம்ம ஏரியாவில். சரி, கேரளாக்காரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊரில் கடை போடுறதுன்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆமாம், கடை மாடு வந்தால் இப்படி ஒரே இடத்துல போட மாட்டோம். எங்களை வந்து 6 மாதம் ஆச்சு. இப்போ கடை ஓட்டோம்னா நாங்கள் ஊராக போவோம், எல்லா ஏரியாவிலையும் மேப்போம்ல, கடை போட மாட்டாங்கல்ல. இப்போ அந்த இதே இல்லை, எல்லாமே உரத்துக்கு போயிட்டாங்க. உரம் பூராமே உரம் யூரியா அப்படி போயிட்டாங்க. இயற்கை உரத்துக்கே வர்றது கிடையாது, ஆட்டு உரமோ மாட்டு உரத்துக்கே வர்றது கிடையாது. கேரளாக்காரன் வாங்கிட்டு போகிறேன் அங்கேருந்து. எவ்வளோ வாங்கிட்டு போகிறாங்க, எவ்வளோ ரேட்டு கிடைக்குது, எந்த மாதிரியான பக்குவத்தில் அவங்களுக்கு நீங்கள் அனுப்புறீங்க? நீங்கள் காலையில் காய வச்சுருவோம். சரி, இந்த மாடு போன உடனே. ஆமாம், காய வச்சு சாயங்காலம் காய வச்சு கூட்டி அள்ளி குமிச்சிருவோம். அவங்க வந்து ஒரு சாக்கு 50 ரூபா 60 ரூபா கொடுத்து அள்ளி போயிடுவாங்க. இதை எப்படி பிரிச்சுப்பீங்க? இப்போ இன்னைக்கு 2000 மாடு இருக்கிற இடத்துல அது நம்ம தனித்தனியாக 3 தொழு ஓனர் இருப்பாங்க, தனித்தனியாக அவங்க வச்சுக்கோங்க. எவ்வளோ கிடைக்கும் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் சாணி போடும். ஓ, சாணி மட்டும் ஒரு 1500 ரூபாய். அது செலவு, சாப்பாடு 4 பேர் மாடு மேய்க்கிறேன், ஒரு ஆளுக்கு 500 ரூபா சம்பளம். இன்னைக்கு 500 ரூபா கோட்டு வாங்கி கொடுத்தாதே ஆள் வருது. சாப்பாட்டோட சேர்த்து சம்பளத்தோட சேர்த்து அது வரணும். ஆமாம், அது வந்தாதே ஆள் வருது, இல்லாட்டி ஆள் வராது. அதுக்கு நாங்கள் தான் இல்லாட்டி சொந்த ஆள் தான் போகணும். ரொம்ப விரக்தியாக தான் பேசுகிறாரு மணியண்ணா. 4 தலைமுறையாக கிடைமாட்டு தொழிலோடு இருக்கிற மணியண்ணாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை, அப்படிதானே? ஆமாம். அதுக்கு காரணம், ஒரு தொழிலை செய்கிறதுக்கு அவங்க விரும்பினாலும் கூட தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டு அமைப்புக்குள்ள, நில அமைப்புக்குள்ள பெரிய மறுக்கப்பட்டிருக்கு. வேளாண் நிலங்களாக மாறிடுச்சு. மலைப்பகுதியில் போய் மேய்க்கலான்னா அரசு அதிகாரிகள் தடுக்கிறாங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கண்மாய்களில் வந்து மாடு தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படியாக நெருக்கடிக்குள்ளாகிற போது நாங்கள் எப்படி எங்களுடைய இந்த தொழிலை செய்ய முடியும்? இந்த பிரச்சனை எல்லாமே தமிழ்நாட்டு அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு கிடைமாட்டு தொழிலோடு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகளை செய்யறது தான் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த பதிவு முன்வைக்கிற நோக்கம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பதிவு முக்கியமான பதிவு. நம்ம பதிவுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவரும் இந்த பதிவை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு. அதனால் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. மீண்டும் இது போன்றான ஒரு பண்பாட்டு பதிவோடு நான் சந்திக்கிறேன். இந்த பதிவுக்குள்ளே வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மணியண்ணாவுக்கு நன்றி. நன்றி, எல்லோருக்கும் நன்றி.